எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் அவர் சேனல். நான் உங்கள் மணிகிரி. ஏலியன் கான்செப்டில் ஒரு ஹாலிவுட் படத்தை பார்த்தாலே நமக்கு பிரமிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு படம்லாம் தமிழ் சினிமாவில் எந்த வருஷமும் வராதுப்பா அப்படிங்கிற அந்த கற்பனையிலே அப்படிங்கிற அந்த கேள்வியிலே நான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் வரேன்டா ஹாலிவுட் படத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி நான் ஒரு படம் உங்களுக்காண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஐலாண்ட் படம் வந்திருக்கு. ஸோ இந்த படத்தோட ப்ரொடியூசர் பார்த்திங்கன்னா தாறுமாறாக சொல்லியிருந்தார் இந்த படத்தை பற்றி. இந்த படம் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுனால சக்கப்போடு போடும், பொங்கல் அன்னைக்கு சம்பவம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ ஆனால் சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்த படத்தை பற்றி பாசிட்டிவாக சொல்லியிருந்தார். இவர் ரொம்ப ஹைப்பை ஏற்றுற மாதிரி சொல்லியிருந்தார். இவர் ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருந்தார். ஏஆர் ரஹ்மான் பாசிட்டிவாக சொல்லியிருந்தார். ஸோ ஆனால் இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப எனக்கு இந்த 3 பேரும் சொன்னது சரிதான் அப்படின்னு புரிஞ்சிச்சு. ஏன்னா இப்படி ஒரு கண்டென்ட்டை படமாக ஏன்னா இப்படி ஒரு ஐடியாவில் இவ்வளோ பெரிய ஒரு படத்தை இவங்களால எப்படி தயாரிக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிற கேள்வி தான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்துச்சு. இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எந்த ஒரு ஹைப்புமே கிடையாதுங்க. இது ஒரு நார்மலான ஒரு படம். ஏலியன் கான்செப்டில் இவங்க எங்கே ஒழுங்காக எடுக்க போகிறாங்க, அதுவும் சிவகார்த்திகேயன் அவர்களோட படத்தில் பட்ஜெட்லாம் பெருசாக இருக்காது. யார் இவரை வச்சு 500-550 கோடிக்கெலாம் படத்தை தயாரிக்க போகிறாங்க. அப்படியாப்பட்ட ப்ரொடியூசர் யார் வர போகிறா? ஏன்னா அந்தளவுக்கு மார்க்கெட்டே இவருக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த படத்தோட டீசர் வந்தோடனே இப்படி சொல்லிகிட்டு இருந்தவங்க எல்லாருமே என்னையா ஹாலிவுட் லெவலில் இருக்குது, விஎஃப்எக்ஸ்லாம் தாறுமாறாக இருக்க போகுது படம். உண்மையிலே இந்தியாவில் இப்படி ஒரு லைவ் ஆக்ஷன் மூவி ஏலியன் சம்மந்தமான கான்செப்டில் வந்ததே இல்லை அப்படின்னு நிறையா பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்க இப்படின்னு சொல்லுவாங்க, அது விஷயம் கிடையாது. பட் ட்ரெய்லர் பார்த்தா தான் நமக்கு இந்த படத்தோட குவாலிட்டி எப்படி இருக்க போகுது, இந்த ஐடியா இவங்க படமாக பண்ணியிருக்கிற விதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் ட்ரெய்லருக்காண்டி தான் வெயிட் பண்ணேன். ஸோ நேற்று தான் இந்த படத்தோட ட்ரெய்லர் சரியாக 8 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நண்பா. ஸோ அந்த சமயத்தில் பார்க்க முடியல. ஸோ அதனால் காலையில் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ட்ரெய்லர் பார்த்தேன். ஸோ ஸ்டார்டிங்கில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரகுமான் அவர்களோட மியூசிக்கில் ஸ்டார்ட் ஆணுச்சு. ஸோ மனுஷன் இந்த படத்துக்காண்டி 3 மாதம் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காண்டியே ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி மெனக்கட்டு இவர் ஒர்க் பண்ணுற நிறையா படங்களை விட இந்த படத்துக்கு அதிகமான வேலையை வாங்கியிருக்கு அப்படின்னு இவர் சொன்னப்போ எனக்கு பெருசாக இவர் இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டி சொல்கிறாரு அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் ட்ரெய்லரில் இந்த பேக்ரவுண்டை பார்க்குறப்ப ட்ரெய்லரில் இவர் மியூசிக் பண்ண பேக்ரவுண்டை பார்க்குறப்ப, ஸோ ட்ரெய்லரில் இவர் மியூசிக் பண்ண பேக்ரவுண்ட் ஸ்கோரை பார்க்குறப்ப உண்மையிலே செம்மையாக இருக்குல்ல. இவர் சொன்னது சரிதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் சொல்லியே ஆகணும். ஏன்னா விஎஃப்எக்ஸ்க்காண்டி இவங்க கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு மேலே எடுத்திருக்காங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குக்கே கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கிட்ட எடுத்திருக்காங்க. சாலிடாக இப்படி ஒரு கண்டென்ட் அதாவது இப்படி ஒரு ஐடியா படமாக உருவாகிறதுக்கு இவங்களுக்கு தேவைப்பட்ட நாட்கள் பார்த்திங்கன்னா வருஷம் சொல்லலாம், 4 வருஷம் தேவைப்பட்டிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு இவ்வளோ வருஷம், இவ்வளோ நாட்கள், இவ்வளோ மாதம், இவ்வளோ வாரம் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒரு படம் வரதே அபூர்வமான ஒரு விஷயம். அத்திப்பு பூத்த மாதிரி யாராச்சும் இப்படி ஒரு விஷயத்தை புதுசாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி சொதப்பிடுவாங்க. பட் ஆனால் ஒரு சில பேர் கரெக்டாக ப்ரெசன்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்படி ப்ரெசன்ட் பண்ணுறவங்க தான் இவங்க இந்த கூட்டணி. ஆனால் இது நார்மலாக ஒரு விஎஃப்எக்ஸ் காட்சி படத்தில் வந்துச்சுன்னா அது ட்ரோல் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா ஆதிபுருஷில் சிஜி ஒர்க்லாம் சரியாகவே இல்லை, செம்மையாக ட்ரோல் பண்ணாங்க. இப்படி எந்த ஒரு விஷயமும் இந்த ஐலாண்ட் படத்தில் இருக்கக்கூடாதுன்னு தான் இவங்க கான்சியஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 500 கோடிக்கு மேலே இருக்கும் பொழுது. ஏன்னா சிஜி ஒர்க்கு தாறுமாறாக இருக்குது. ஸோ இப்போ உள்ள டைமுக்கு சிஜி ஒர்க் பண்ணுறதுக்கெலாம் மேக்ஸிமம் கோடிக்கணக்கில் தான் செலவாகும். ஸோ அதனால தான் என்னமோ சிவகார்த்திகேயன் அவர்கள் இவரோட சம்பளத்தை விட்டு கொடுத்துருக்காரு. கருணாகரன் இந்த படத்தோட முக்கியமான ஒரு கேரக்டரில் வராரு. இவர் இந்த படத்தில் பாதி சம்பளம் தான் வாங்கியிருக்காரு. ஸோ
ஏஆர் ரகுமானுக்கு முழு சம்பளம் போயிடுச்சு. சதீஷ் இந்த படத்தோட டான்ஸ் கொரியோகிராஃபர், இவர் இந்த படத்தில் வந்து பாதி சம்பளம் தான் வாங்கியிருக்காரு. ஸோ ரவிக்குமார் சிவகார்த்திகேயன் தான் இந்த படத்தில் வந்து சம்பளமே வாங்காமல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ரவிக்குமார் அவர்களோட இன்று நேற்று நாளை அப்படிங்கிற அந்த படத்தை வந்து பார்க்குறப்ப செம்ம இம்ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ இவரோட அடுத்த படம், அது 2வது படமே வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து மனுஷன் வந்து எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு, அதை வந்து சரியாக பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறப்ப நமக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நாம் வந்து வியந்து பார்க்குறது சங்கரை தாங்க. சங்கருக்கு இணையாக வந்து தமிழ் சினிமாவில், இந்திய சினிமாவில் யாருமே கிடையாது அப்படின்னு நம்புகிறவன்னா. ஆனால் சங்கருக்கு அடுத்து வந்து ராஜமௌலிக்கு அடுத்து வந்து ரவிக்குமார் அப்படின்னு வந்து இப்போ சொல்ல வச்சுட்டாரு. ஸோ சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். இந்த படம் வெளில வந்ததுக்கப்புறம் இந்தியாவிலே தவிர்க்க முடியாத ஒரு டைரக்டராக ரவிக்குமார் அவர்கள் இடம் பிடிப்பார், இருப்பார், நிற்பார் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த ட்ரெய்லர் பார்க்கலப்ப இது இன்னமும் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நானும் சொல்கிறேனே, ரவிக்குமார் அவர்கள் தலை சிறந்த ஒரு டைரக்டராக உருவெடுக்க போகிறாரு. ஸோ இந்த படம் முழுக்க குழந்தைகளை கவர்றதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த படத்தில் இடம் பிடிச்சிருக்கு. ஆனால் இளைஞர்களாகிய நம்மளை இந்த படத்தில் வந்து கவர்றது ரொம்ப கஷ்டம். காரணம் என்னென்னா, நம்ம நிறைய ஹாலிவுட் படம் பார்த்துட்டோம். ஸோ நமக்கு வந்து விஎஃப்எக்ஸ் காட்சியை விட படத்தோட கண்டென்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவதார் 2 படத்தோட கண்டென்ட் பார்த்திங்கன்னா, அதாவது கதை வந்து சரியாக இல்லாதனால நிறைய பேர் அந்த படத்தை வந்து நெகட்டிவாக தான் சொல்லியிருந்தாங்க, விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. பட் அந்தளவுக்கு படத்தோட கதைக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு சமுதாயமாக இப்போ உள்ள சமுதாயம் இருக்குது, இப்போ உள்ள தலைமுறை இருக்குது. அதே மாதிரி விஎஃப்எக்ஸும் வந்து நல்லா இருந்துச்சுன்னா பாராட்டக்கூடிய ஒரு தலைமுறையும் சமுதாயம் இப்போ இருக்குது. சினிமா ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் படத்தோட கதை தான் ரொம்ப முக்கியம். ஸோ கதை நல்லா இருந்துச்சுன்னா மற்றதெல்லாம் அவங்க வந்து ஓரங்கட்ட மாட்டாங்க, மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வந்து பாராட்டவே ஆரம்பிப்பாங்க. ஸோ அயலான் படம் பொங்கல் அன்னைக்கு ஜனவரி 12 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. கூட கேப்டன் மில்லர், மிஷன் சாப்டர் 1, அரண்மனை 4, லால்சனம் படம் வருதா வரலையான்னு தெரியல. பட் ஆனால் இந்த 4 படங்கள் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த 4 படத்தில் அயலான் படம் தனித்து நிற்கும்னு வந்து இப்போ தோணுது. காரணம், ட்ரெய்லரில் நிறைய விஎஃப்எக்ஸ் காட்சிகள் அற்புதமாக இருக்குது. ஸோ சாலிடாக சொல்லப்போனால் ஒர்த்தபலான ஒரு விஷுவல் காட்சி உள்ள ஒரு படத்தை, ஒரு ட்ரீட்டை நமக்கு வந்து ரவிக்குமார் அவர்கள் கொடுக்க போகிறாரு. ஸோ அயலான் உலகந்தரம் வாய்ந்த ஒரு தமிழ் படம், இல்லை ஒரு இந்திய படம். ஸோ இந்த படம் சாலிடாக மக்களை வந்து சென்றடையும். பட் எந்த அளவுக்கு வசூல் பண்ண போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் எந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த படத்தோட வசூலே இருக்க போகுது. ஸோ சிவகார்த்திகேயன் அவர்கள் கெரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்குது. இவரோட கெரியரில் அதிக பட்ஜெட் உள்ள ஒரு படமாக இந்த படம் தான் இருக்குது. ஸோ இந்த படத்தோட வெற்றியை வச்சு தான் இவர் அயலான் 2 எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவே வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் எடுப்பார். ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாப்புல. ஏன்னா இந்த படம் வெற்றி அடையலைன்னா அயலான் 2 எடுக்கிறது டவுட்டு தான். அதனால் இந்த படத்தை எல்லாருமே வந்து வெற்றி அடைய வைப்பாங்க அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி படத்தோட கதை நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். ஸோ படத்தோட கதை மட்டும் எனக்கு என்னமோ வந்து காப்பான் படத்தில் வந்து இருக்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த படத்தோட கதையிலையும் வந்து இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி வந்து பூமின்னு ஒரு படம், ஜெயம் ரவி அவர்கள் நடித்த படம். இந்த படம் வந்து விவசாயத்தை சார்ந்து தான் வந்து கதையை எழுதியிருப்பார் டைரக்டரு. ஸோ இந்த மாதிரி ஒரு கதையில் தான் இந்த படமும் இருக்கோ அப்படிங்கிற டவுட்டு இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கதையெல்லாம் எப்போ படம் பண்ணாலும் அது வந்து ரசிக்கிற மாதிரி கொடுக்குறது டைரக்டர் கையில் தான் இருக்குது. ஸோ கதைக்கு தமிழ் சினிமாவில் பஞ்சம் ஏற்பட்டது உண்மை தான். பட் எந்த அளவுக்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்குன்னா, ஒவ்வொரு படத்துலேருந்து ஐடியாவை சுருவி ஒரு கதையாகவே வந்து ரெடி பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி தான் இந்த படமும் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பட் இந்த படத்தில் வித்தியாசமான பல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு வந்து ட்ரெய்லர் பார்த்தா புரியுது. ஸோ ட்ரெய்லரில் ரகுல் பிரீத்தி சிங் ஃபோர்சன் வந்து பெருசாக காட்டலை. ஸோ இவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு படம் பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ மற்றபடி யோகி பாபு கேரக்டராக இருக்கும், கருணாகரன் கேரக்டராக இருக்கும், ஏலியனுக்கு வாய்ஸ் கொடுத்த சித்தார்த் அவர்களோட வாய்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அற்புதமாக இருக்குது. ஓவரால் இந்த படம் வந்து குழந்தைங்களை டார்கெட் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. பட் யங்ஸ்டர் கையில் தான் இருக்குது இந்த படத்தோட வெற்றி. ஸோ பொங்கல் அன்னைக்கு இந்த படம் சம்பவம் பண்ணுதா இல்லை வந்து சாம்பிராணி ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் மணிகரி. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.